வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, தியானம் என்றால் என்னன்னு பார்க்க போறோம். தியானத்தை பார்த்தீங்கன்னா பல்வேறு மார்க்கங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்துகள் பரவலாக இருந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? நமக்கு தியானம் என்றால் என்ன என்பது பார்த்தீங்கன்னாக்கா அனுபவித்து சொல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிங்களா? அதுதான் மெயின். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள நடக்கிற நிகழ்வை பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்கணும். சரிங்களா? கவனிப்பதே தியானம். கவனிப்பது பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மூச்சா இருக்கட்டும், அல்லது ஏதேனும் ஒரு சக்கரமா அமைப்பா இருக்கட்டும், ஏதோ ஒரு பகுதியா இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி, நமக்குள்ள என்ன நடக்கிறது பார்த்தீங்கன்னா கவனிப்பது தாங்க தியானம். அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா நிதானம். சரிங்களா? நம்ம தியானம் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிதானமே பிரதானம் ஆகிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மனநிலை தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அறிவுத்திறன் மிக துல்லியமாக செயல்படும். சரிங்களா? நமக்கு அறிவு துல்லியமாக செயல்படும் போது நாம் எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றி தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுங்க. சரிங்களா? அது அடிப்படையில் தான் புராணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முனிவர்கள், மகரிஷி எல்லாமே பார்த்தீங்கன்னா தவம் பண்ணிட்டு இருக்காங்க. விரும்பிய வாழ்க்கை அடையணும், அதுக்கு தான் தவம் பண்ணுறது. சரிங்களா? நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுக்கு தான் தவம் பண்ணுறது. தியானம் செய்யும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனை கிடைக்கும். அப்புறம் ரெண்டாவது நிதானம் கிடைக்கும். அப்புறமா சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க, அது ஸ்மார்ட் டிசிஷனு. சரிங்களா? அது கரெக்டாக எடுக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் தியானம் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதாங்க. அதை விட்டுட்டு நம்ம ஏதோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஏதோ வீடியோலாம் பார்த்துட்டு தேவையில்லாதெல்லாம் ஏதோ கற்றுட்டு அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம நல்லா ஆரோக்கியமாக வாழணுமா, இல்லைன்னா சீக்கிரமாக போய் சேரணுமா, இது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி எந்த மார்க்கம் சூஸ் பண்ணணும். சரிங்களா? எந்த மார்க்கம் நம்ம சூஸ் பண்ணால் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு முக்தி கிடைக்கிறதோ மோஷம் கிடைக்கிறதோ, அது என்ன ஃபஸ்ட்டு நம்ம வாழணுங்க நல்லா. அதுக்கப்புறமா தான் முக்தி மோஷம்லாம் லாஸ்ட்டு இறுதி நிலை. சரிங்களா? அதுக்குள்ளே எதுக்கு நீங்கள் அதெல்லாமே இப்போ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்போத்துக்கு நல்லா வாழணும், அதுக்கு என்னவோ அதை பற்றி யோசிங்க. அதுதான் நல்ல நெறி. சரிங்களா? சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தியானம் செய்யும்போது நம்ம மனசு பார்த்திங்கன்னா ஒருநிலைப்படுத்தணும். அதுக்காக கண்ணை மூடிட்டு செய்யக்கூடாது. கண்ணை மூடின்னு செஞ்சிங்கன்னா அது சமாதி பழக்கம் ஆகிடும். கண்ணை திறந்துட்டு செய்யணும். கண்ணை திறந்துட்டு நம்ம விழிப்பு நிலையில் செய்யணும். சரிங்களா? ஆனால் மனசு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் புலன்கள் எல்லாமே உள்நோக்கி இருக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மனசும் உள்நோக்கி நம்ம திருப்பணும். சரிங்களா? திருப்பி உள்ள கடந்து போகணும். அதுதான் கடவுள். சரிங்களா? அது யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க எல்லாமே கிடைக்கும், சித்தி எல்லாமே கிடைக்கும். ஸோ வள்ளலார் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எல்லா மார்க்கங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு முத்தி பெறணும், அப்புறமா தான் சித்தினுவாங்க. ஆக்சுவலாக அது தப்பு. ஃபஸ்ட்டு சித்தி கிடைச்சாதான் அதுக்கப்புறம் தான் முத்தி மோட்சம்லாம். சரிங்களா? இதை மனசில் வச்சுட்டு பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு யாருமே செய்யாதீங்க. கண்ணை திறந்துட்டு செய்யுங்க. விழிப்பு நிலையில் இருங்க. சமாதி பழக்கம் இல்லை. சரிங்களா? சகஜ பழக்கம் தான் பழக்கம். இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே இந்த பூத உதல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம வாழ்றவர்களும் தேவைங்க. அதுக்கப்புறமா தான் இதை நம்ம இது பண்ணணும். சமாதி பழகணும். சமாதி கூட எதுக்கு பழகணும்? சரிங்களா? இந்த பூத உதலில் வச்சு தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். ஓகேங்களா? அதை விட்டுறாங்க. எல்லாமே சமாதி பழக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சமாதி பழகிட்டு அதுக்கப்புறமா எப்படிங்க சந்தோஷமாக வாழ முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நல்லா யோசிச்சுட்டு எந்த மார்க்கம் கரெக்டாக இருக்கோ அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா புரியலன்னா கேளுங்க, சொல்லலாம். சரிங்களா?